தமிழகத்தில் பல ஆறுகளில் மணல் அள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாக யாதுமூரே கருத்தரங்கில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்கை பாதுகாப்பாக இருக்கும் வரை மக்களும் பாதுகாக்கப்படுவார்கள் என அந்த கருத்தரங்கில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சென்னையிலே முழுமையாக பராமரிக்கப்பட்டு மீட்கப்பட்ட குளங்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? ஆனால் அது எங்கே இருக்கிறது என்று என்னை கேட்காதீர்கள். 780 குளங்கள் சென்னையிலே இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். 780 கிணறுகள் இருக்கின்றனவா என்று எனக்கு தெரியவில்லை. 780 மொத்தம் சென்னையிலே இருக்க வேண்டிய குளங்கள் 3990 சென்னையில் மட்டும். அதில் இருக்கிற குளங்கள் 780 என்று சொல்லுகிறார்கள். திருச்சியிலே இருக்க வேண்டிய குளங்களின் எண்ணிக்கை 2241. அதிலே இருக்கிற குளங்களின் எண்ணிக்கை 891. என்னை கிணறுகள் காணாமல் போய்விட்டது என்று திரைப்படங்களிலே நகைச்சுவை வந்தால் நம்புங்கள், குளங்களே காணாமல் போகிற ஒரு நாட்டிலே கிணறுகள் ஏன் காணாமல் போகாது? வெள்ளத்துடன் போராடிய போது அதற்கு எதிராக இணைந்து ஒன்றுபட்டு மக்களை காப்பாற்றி இணைந்தீர்கள். இணைந்த நீங்கள் மீண்டும் பிரிவதற்கு முன் உங்கள் மனதில் ஏற்பட்ட ஈரம் காயும் முன் உங்களுக்குள் ஒரு பாலம் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணினோம். அதற்காகவே அகரம் அறக்கட்டளை, தி இந்து குழுமம், புதிய தலைமுறை அறக்கட்டளை ஒன்றிணைந்து இந்த யாதும் ஊரே என்ற ஒரு இணைக்கும் பாலத்தை உங்களுக்காக உருவாக்கியுள்ளது. So what is the contribution of climate change to this? It's not easy to answer this question. It's not easy to trace cause and effect, but those who have modeled climate change, scholars who have done some modeling, do link the changes that have taken place to the present troubles that various countries and people are facing across the world. And global warming, unless we do something about it more than we are doing today, it is going to probably cause devastation in unexpected ways in different parts of the world, including India. யாதும் ஊரேவோட அடையாளம், முகம் அனைத்தும் இனிமே நீங்க தான், நம்ம எல்லாரும் தான். இது ஒருத்தருக்கு சொந்தமானது கிடையாது, நமக்காக நம்ம பண்ணிக்கிற விஷயம். இது சென்னையில் தொடங்கி மற்ற ஊர்களுக்கும் போய் சேரணும். இது ஆரம்பம் மட்டுமே. இப்போ தான் நுனிக்கால நினச்சிருக்கோம். இன்னும் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தைரியம் கொடுக்கறதுக்கும் வழிகாட்டுறதுக்கும் அறிஞர்கள் இருக்காங்க. பல ஆண்டுகளாக பல நல்ல விஷயங்கள் கொடுத்துட்ருக்காங்க. இந்த கருத்தரங்கு மூலமாக ஒரு ஸ்பார்க் கிடைச்சா போதும், ஒரு நல்ல விஷயம் கிடைச்சா போதும். அதை நிச்சயமாக எல்லாத்தோட பலமாக சேர்ந்து நிச்சயமாக நம்ம நிறைவேற்ற முடியும். இந்த தேசத்தின் அரசியல் அமைப்பு எந்த அளவுக்கு சீரழிந்து சிதைந்து கிடக்கிறது. இன்னும் எவ்வளவு காலம் நீங்கள் மௌன பார்வையாளர்களாக இருக்க போகிறீர்கள்? எந்த தேவன் வருகைக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள்? இன்னொரு பெரியார் வருவாரா? இன்னொரு காமராஜர் வருவாரா? இன்னொரு காந்தி வருவாரா என்ற கேள்விகளோடு திண்ணை வேதாந்தம் இனி பேசாதீர்கள். நீங்கள் ஏன் ஒரு காமராஜராக கூடாது? நீங்கள் ஏன் ஒரு காந்தியாக கூடாது? நீங்கள் ஏன் ஒரு கக்கனாக கூடாது? வலிகளையும் இழப்புகளையும் சுமக்கக்கூடிய வாழ்க்கை முறை முதலில் தேவை.